உன் காலடி மண்ணை எடுத்துக்கூட. அடி பாவி, இப்படி நல்லவ மாதிரி பேசி ஏமாத்தி ஒரு கெட்ட காரியத்தை செய்ய வைக்கிறதே. நல்லவங்களான இவங்கள நான் கொல்ல பார்த்தனே. இது எவ்வளவு பெரிய பாவ செயல் தெரியுமா? இவங்களை கட்டுப்படுத்ததான் எனக்கு தெய்வ சக்தி வேணும். இவங்களை அழிக்கணும்னா நானே அழிச்சிருப்பேனே. மந்திரக்கட்டு போடாத, மந்திரத்தை நிறுத்து. ஐயோ சாமி, வேணா சொன்னா கேளு. ஏய், என்ன பண்ற நீ? உனக்கு உதவி செஞ்ச 3 பேருமே என்கிட்ட லாக் ஆயிட்டாங்க. இனி உன்னை நான் ஈஸியா காலி பண்ணிருவேன். சொன்னா கேளு. வேணா சொன்னா கேளு. வேணா என்ன மன்னிச்சிருமா. அந்த துஷ்ட சக்தி உன்னோட வடிவத்துல வந்து கெஞ்சினதுனால என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நான் ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இதோ இப்பவே இவங்களை அவுத்து விட்டுறேன். இருங்க சாமி. என்னம்மா சொல்ற சாமி. சாமி, இப்போ இவங்களை காப்பாத்த வேணாம். சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன விஷயமா? நான் கருட மலைக்கு கிளம்பி போகும்போது அவங்க வாயால சொன்ன விஷயம்தான். வேற வழியே இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்தெந்த தருணத்துல எனக்காக என்னென்ன உதவி செஞ்சீங்க? அது நல்லது மோளே.
நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கெட்டதுக்கு துணை போக இருந்த நான் செஞ்ச மொத்த புண்ணியமும் இதால என்னை விட்டு போயிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, நீங்க என்ன செய்ய முடியும் பண்டிதரே? அந்த துஷ்ட சக்தி உங்களை அப்படி நம்ப வச்சிருக்கு. ஆமா சாமி, இது நீங்க அறியாம செஞ்ச தவறுதான். அம்மா ராணி, 3வது கால பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. முதல்ல கோயிலுக்கு போமா. சீக்கிரம் போமோலே. சரிங்க சாமி, நான் வரேன். போமா. நன்றி சாமி. சரிம்மா.